Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 828 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு வழியா நம்ம லூஃபியோட டீமும் அந்த பயங்கரமான பெஜியோட டீமும் நேருக்கு நேரு மீட்டிங் உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே எல்லாம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. அப்படியே மாத்தி 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 டெரரா லுக் விட்டுக்குவாங்க. சரி, இவங்க தான் ஒரு சைடு பயங்கரமா லுக் விடுறாங்கன்னு பார்த்தா அவங்களும் ஒரு சைடு பயங்கரமா லுக் விட்டுட்டு இருப்பாங்க. அப்ப லூஃபி அப்படியே முன்னாடி வருவான். உடனே அங்க இருக்கவனுங்க எல்லாம் கண்ணை வச்சு அலாட்டா அட்டாக் பண்ண ரெடி ஆவானுங்க. ஆனா அவ்வளவு டெரரா வந்தவன் முன்னாடி இருக்க பிஸ்தா வள்ளி வாயில போட்டு தின்னுட்டு இருப்பான். நவி புடிச்சு திட்டுவா, ஏன்டா எந்த நேரத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு. அட திங்கிறக்காக தானே முன்னாடி வச்சிருக்காங்க, திங்க கூடாதாம்பா. நம்ம பயலுக்கு எந்த நேரத்துல என்ன பண்ணுன்னு ஒரு நேரங்காலமே தெரியாது. இத பார்த்த பெஜி, உங்களால எப்பவுமே எங்களுக்கு தொல்லதான், பேசாம இங்கே இந்த ஸ்பாட்லயே உங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதுதான் ஈஸியும் கூடமா. பயலுக்கு கண்ணு தெரியல போல. நம்ம ஆளுக ஒரு ஆளுக இறங்கினாலே ஊடு கட்டி அடிப்பாங்க. இதுல வேற ஈஸியா காலி பண்ணிடுவாராம். தஞ்சி பார்த்துட்டு கன்ஃபார்மா அதான் பண்ண போறியா, ஏன்னா நீ என்னைய கொன்னுட்டீனா அப்புறம் பிக் மாமா கொல்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கம்ப்ளீட்டா இழந்துருவே. ஏய், நான் தான்டா கல்யாண மாப்பிள, நான் இல்லைன்னா எப்படி அந்த வெட்டிங் நடக்கும்? அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க இல்லைன்னா எவ்வளவு பெரிய கலவரம் நடக்கும்னு தெரியுமா? அப்படி எப்படின்னு பில்டப் பண்ணுவோம்னா அப்ப உன்னைய விட்டுட்டு மத்தவங்க எல்லாத்தையும் கொண்டுறேன்பா. என் ஃப்ரெண்ட்ஸை கொல்லணும்னா என்ன தாண்டி தாண்டா கொல்லணும் மாங்கா அப்படின்னு இவன் ஒரு சைடு சொல்லுவான். நமி ப்ரூக்கு இவங்க ஒரு சைடு மிரட்டுவாங்க. ஏன்னா ஜோவ்ல இவன் வந்து அசால்ட்டா அடிச்சு போட்டு போயிட்டா அது எதிர்பாராத நேரம். ஆனா அதுக்காக இப்ப விடுவோம்னு நினைக்காத, வச்சு செஞ்சிருவோம் பாங்க. ஜிம்பை பார்த்துட்டு எதுக்குடா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கம்மா. லூஃபியோட தான் காமெடி தின்னுகிட்டே முறைச்சிட்டு இருப்பான். ஆமா பையன் ஒழுங்கா ஒன்னும் சாப்பிடல, சாப்பிட்டாதானே கொஞ்சம் சண்டை போட எனர்ஜி கிடைக்கும். சிம்பா இருந்துட்டு இனிமே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அவங்க கூட டீமா பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு லூஃபி கிட்ட கேட்டா அவன் குரு 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 குருன்னு மறுபடியும் தின்னுகிட்டே கூடுவான். யாருன்னா அங்க ஒருத்தன் குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பான். மெயினா அவனைத்தான் பார்ப்பான். அவனுக்கு வேர்த்து ஊத்தும், என்ன நம்மள பாக்குறானேன்னு. கடைசியில அது யாருன்னு பார்த்தா சீசரு. ஏ நாயா, நீ இங்க என்னடா பண்றேன்னு எக்ஸப்ட் லூஃபி சாப்பிட தவிர எல்லாத்துக்குமே தெரியும் சீசர் தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. இதை கண்டுபிடிக்க வாடா இவ்வளவு நேரம் முரட்டுத்தனமா லுக்கூட்ட. ஐயோ உசுரா வாங்குறானேன்னு நம்பி புலம்பி தள்ளிட்டு இருப்பான். அப்பதான் சீசரியா இங்க வந்தான்னு காட்டுவாங்க. ஆக்சுவலா பிக் மாமு தலைவனுக்கு ஃபேக்டரி அது இதுன்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டான். ஆனா அதை தான் அவனால செய்ய முடியாது. என்ன பண்ணி கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவன் என்னதான் ட்ரை பண்றாங்கிற பேர்ல முக்குனாலும் கண்டிப்பா நார்மல் ஹியூமன்ஸை ஜெயண்டா மாத்த முடியாது. சோ எதுக்கு தேவையில்லாம வேஸ்டா உட்காந்து அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதான். அதனால பிக் மாமே என்ன பண்ணுவா பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல அப்படின்ட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் கதவை ஒட்டச்சுக்கிட்டு யாரோ வருவாங்களா, அவ்வளவுதான் பீதியாகி ஐயோ பிக் மாமே நான் பட்டெக்ஸ் தேய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் மேல கோபப்பட்டாதீங்க, எப்படியாச்சும் நான் கண்டுபிடிச்சிருவேன்னு ஆள் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடியே புலம்பி தள்ளுவான். வந்தது வேற யாரும் இல்ல, பெஜி தான். அவன் இப்போதைக்கு நம்புற ஒரே ஒரு ஆளு இவன் மட்டும்தான். ஏன்னா அவனோட ஹார்ட் இவங்கிட்ட இருக்குது. ஜெயண்டா மேட்டர் ரிசர்ச் அது இதுன்னு நீ எதையுமே கிண்ட வேண்டாம், உன் பவரை வச்சு நான் சொல்ற ஹெல்ப் எனக்கு நீ பண்ணா போதும்பா, மூடிட்டு பண்ண வேண்டியதானே. அதான் ஹார்ட் அவன் கையில இருக்குது இல்ல, அதை விட்டுட்டு நான் ஒரு ஜீனியஸ் ஆன சயின்டிஸ்ட், நான் நினைச்சேன்னா இந்த மொத்த உலகத்தையுமே அழிக்க முடியும், ஒன்னால முடியுமா ஒன்னால முடியுமா அப்படின்ட்டு நம்ம பயிலுகிட்ட பேசினா கத்துன்னு கத்திட்டு விட்டுருவானுங்க. இவங்கிட்ட போய் பேசலாமா, மொரட்டு பீசாச்சே, ஹார்ட்ட ஒரு பிதுக்கு. அவ்வளவுதான் வலி தாங்க முடியாம கண்ணா பின்னான்னு கதறிட்டு இருப்பான். பெஜிக்கு இவன் யாரு என்ன எவ்வளவு பெரிய டுபாகூரு எவ்வளவு பெரிய டுமாங்கோலின்னு சொல்லி எல்லா மேட்டரும் ஒண்ணு விடாம அக்கு வேற ஆணி வேற தெரியும். அதனாலதான் இப்ப இவனை தேடி வந்திருக்கான். நான் சொல்றத ஒழுங்கா செய்யணும் சொல்லி கூப்பிட்டு வந்துருவானா. அவனுக்கு செம கட்டுப்பாயிரும், புலம்பி தள்ளிட்டு இருப்பான். ஆமா முன்னாடி லூஃபி தூக்கிட்டு வந்து ஒரு வழி பண்ணா, அடுத்து பிக் மாமு, இப்போ பெஜி. என்னடா என்னைய வச்சு மாத்தி மாத்தி ஆட்டோ ஓட்டுறீங்க, என்னால முடியலடான்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான். விட்டோ வந்து வேலை முடிஞ்சிருச்சான உடனே, தம்பி இது ஒண்ணு சாம்பாரோ இல்ல சால்னாவோ செய்யற வேலை இல்ல, சட்டு புட்டுன்னு முடிச்சு கையில கொடுக்க, இது ஆர்ட். எப்படியே ஆர்ட், அத ஒழுங்கா முடிக்க வேண்டாமாடா டவுசர் மண்டையா, அதனால கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா, சீக்கிரம் பண்ணு, ஸ்டார் ஹேட் எப்ப வேணாலும் இங்க வரலான்னு உடனே எது மறுபடியும் அவனுங்களான்னு பீதியாகி ஐயோ நான் அவனுல பார்க்க மாட்டேன் பார்க்கவே மாட்டேன்னு புலம்பி தள்ளுவான். ஆனா இவனுமே அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும்னு பெஜியோட ஆர்டர். லேட் பண்ண செப்பல்ஸ பிச்சு போடுவேன்ட்டு போயிருப்பான். இவன் தான் தெரியக்கூடாதுங்கிறக்காக தான் கெட்டப்ப மாத்திக்கிட்டு பெஜியோட ஒண்ணு விட்ட அக்காவோட தம்பிக்கு பிறந்த 3வது பையனோட 4வது கசின் இருக்காளே அவளோட சித்தப்பாக்கு தம்பி இருப்பான்ல, அந்த தம்பியோட கிளாஸ்மேட்டுக்கு பக்கத்து கிளாஸ்ல இருக்க 3வது ரோல் நம்பரோட 4வது அண்ணனுக்கு 5வது வீட்டுல இருக்க 6வது பொண்ணோட 7வது பையனுக்கு பிறந்த நாத்தனாரோட ஒண்ணு விட்ட தம்பி பையன் நானு, கொஞ்சம் நெருங்கிய சொந்தம். அதனால தான் இந்த மீட்டிங்க்கு வந்தேன். என் பேரு கெஸ்டினோம்பா. நம்மளுக்கு மூஞ்ச பாக்கணுமே. அட
பாவி சமாளிக்கிறதுல ஒரு நியாயம் வேண்டாமாடா, இப்படியாடா சமாளிப்ப? ஆனா பேசுறது சிரிக்கிறதுன்னு எல்லாமே அப்படியே இருக்குதே, அப்பவும் எப்படிடா இப்படி மாத்தி பேசுறேன்னு மத்தவங்க எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனா லூஃபி பார்த்துட்டு ஓ அப்படின்னா நீ அவன் இல்லையா, சாரிப்பா தப்பா நினைச்சிட்டான்பா நமி வண்டியா திட்டுவான். டேய் அது அவன் தான்டா, ஏன்டா உசுர வாங்குறவன கடுப்பாயி அவனை பிடிச்சி கத்திட்டு இருப்பான். ஏன்டா என்கிட்டயே போய் சொல்றியா, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, ஆமாண்டா நான் ஒவ்வொரு ஊரா வெக்கேஷனுக்கு வந்துட்டு இருக்கேன், அங்க உன்னை நான் மீட் பண்ணிருக்கேன். கொய்யால நீங்க புடிச்சு பிக் மாம்ட்ட கொடுத்துட்டீங்க, அங்க போய் மாட்டிட்டு இருந்தா இவன் நீ புடிச்சு ஹார்ட்டை வச்சு உசுர வாங்கிட்டு இருக்கான். மொத்தத்துல என் வாழ்க்கை என் கண்ட்ரோல்லயே இல்லடா. அந்த ட்ரெஃபால்கர் லாவை பாத்தீங்கன்னா சொல்லுங்க, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை கொல்லாம விட மாட்டேன்னு, டான்ஸ் கிடைச்சா நான் உங்களையும் கொல்லுவேன்டான்னு புலம்பி தள்ளுவான். உடனே பெஜி போதும் போதும் சைலண்டா இருந்து ஹார்ட்டை ஒரு பிதுக்கு அப்படியே ஒரு ஜம்ப போட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருப்பான். பின்ன இவங்க இப்படி வெட்டியா பேசிட்டு இருந்தாங்கன்னா டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குதுல்ல. இப்ப இருக்க நிலைமைக்கு இவங்களுக்கு டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் அதை வச்சு அடுத்த வேலையை பார்க்க முடியும். அப்புறம் பெஜி டைரக்டாவே கேட்டுருவான், ஸ்டார் ஹேட் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா இல்லையா பண்றீங்களா, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா பட்டுன்னு முடிச்சிடலாம். உடனே இவன் கூட சேர்றதுக்கெல்லாம் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன்னா அவன் எப்போ எந்த டைம்ல கால வருவான்னு சொல்ல முடியாது. லூஃபி குருன்னு ஒரு லுக்க விட்டுட்டு, நான் உன் கூட சேர்றதுக்கு முன்னாடி பெக்கம்ஸ் நீ சுட்டி இல்ல, அதுக்காண்டி நான் ஒரு குத்துணுண்டாம்பா, அப்படி குத்துனா சண்டை ஸ்டார்ட் ஆயிருமே. லூஃபி அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல, ஓங்கி ஒரு குத்த போவான். அதுக்குள்ள இடையில ஜிம்பை கையை விட்டு தடுத்துருவான். நல்ல வேலை தடுத்தான், இல்லன்னா இந்நேரத்துக்கு இந்த இடமே ரத்த கலரியா இருக்கும். லூஃபி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு இங்க வரலாம்பா, இல்ல என் ஃப்ரெண்ட் அடிச்சதுக்கு நான் அடிக்காம விட மாட்டேன்னு பாஞ்சு மறுபடியும் அடுத்து அட்டாக் பண்ண வருவானா. உடனே அவங்க ஆளுகள் அந்த கோட்டி அட்டாக் பண்ண வருவான், விட்டு வந்து தடுத்துருவான். இங்க ஜிம்பை அவனை இறுகி பிடிச்சுக்குவான். ஆனா பெஜி அவனை விடுங்க, என்ன பண்ணுமோ பண்ணட்டும்பா, இந்த சீசர் லூசு பையன் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்கிற பேர்ல இவங்க எல்லாத்தையும் அடிச்சு வெளியில விரட்டுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பெஜி மேலேயே கைய வைக்க வருவான்னு கத்துவான். மவனே மூடிட்டு ஓரமா போயிரு, இல்லன்னா செப்பல்ஸ் பிச்சிருவேன்பா. அந்த டைமுங்கும் போது லூஃபி ஓங்கி ஒரு குத்து இடையில சீசரோட ஹார்ட்டை வச்சிருவான். அவ்வளவுதான், அவன் புலம்பி தள்ளுவான். ஏன்டா எங்க போனாலும் ஏன் உசரையே வாக்குறீங்க, ஐயோ செஞ்சிட்டானேன்னு கீழே உளுந்து கதறுன்னு கதறுவான். ஏன்னா எப்படியோ லூஃபி குத்த வரும்போது வெறி ஒன்று தான் குத்த வருவான். இடையில அவன் ஹார்ட்டை வச்சு தடுத்து இருக்கான்னா அப்ப எந்த அளவுக்கு வலிக்கும்னு பாருங்க. சரி அந்த ஒரு குத்தோட விடுவான்னு பார்த்தா அடுத்தடுத்து குத்திட்டே இருப்பான். பேஜியும் கேஷுவலா அந்த ஹார்ட்டை வச்சே தடுத்துட்டு இருப்பான். அங்க அவன் வலி தாங்க முடியாம பெருசா கலவரம் பண்ணிட்டு இருப்பான். உடனே ஜிம்பை பார்த்துட்டு, ஆமா உங்க எல்லாத்துக்குமே பிக் மாமா பிடிக்குமான்னு கேட்பான். இல்லவே இல்லன்னு ஒரே மாதிரி கத்துவானுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப நம்ம எல்லாருமே ஒரே சைடு, நம்ம லைஃப் ஸ்டைலும் கோலும் வேற வேற இருந்தாலும் நம்மளுக்கு எனிமி ஒருத்தி தான். நீங்க அடிச்சுக்கிறதுல தப்பு இல்ல, வேணா இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிச்சுக்கிட்டு சாவுங்க. சோ இப்ப இருக்க நிலைமைக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் அவளை தடுக்க முடியும், இல்லைன்னா ரெண்டு குரூப்புமே சாக வேண்டியதான. உடனே லூஃபி கோவத்திலேயே என்ன பிளான்னு சொல்றான்பா. என்கிட்ட அருமையான பிளான் இருக்கும்பா. அவன் சீசர் இடையில புந்து என்னைய விட்டுட்டு போயிடாதீங்க, நானும் அவளை பொழந்துகிட்ட வருவேன்பா. ஏன்னா செய்ய முடியாத விஷயத்த செய்ய சொல்லியிருக்கா. இவன் சிக்குனா செதச்சிருவாள்ல, அதான். இதுக்கப்புறம் அவங்க என்ன பிளான் பண்றாங்க, எப்படி போய் பிக் மாமா அட்டாக் பண்றாங்க, அதுக்கப்புறம் இவங்க மாட்டிட்டு முழிக்கிற காமெடி எல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.